தமிழர்களுக்கு வணக்கம். குணால் இவர் குடும்பத்தோட மலை உச்சிலிருந்து விழுந்து இறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியா முழுக்க தெரியும். அதுவும் என்ன நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்கன்னா ஐஃபோனுக்காக அடம் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஐஃபோனுக்காகலாம் சாகலை. அப்புறம் உண்மை செய்தி அவங்க சொல்கிறாங்க, குணாலோட அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு இவர் அந்த மலை உச்சியில் நின்று தான் உயிரை பணைய வச்சு எப்படியாவது இவர் 2 பேரை சேர்த்துடலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2 மணி நேரம் ஒருத்தர் மலை உச்சியில் நின்று அவங்க அப்பா அம்மாட்ட போராடிட்டு இருக்கிறாருன்னா அது சாதாரண ஒரு ஐஃபோனுக்காகவா இருக்கும்? சோஷியல் மீடியாவில் எதை ஸ்ப்ரெட் பண்ணாலும் உடனே நம்பிடுறது நம்ம. சரி, ஓகே, விட்டுருங்க, அது பரவாயில்ல. இப்போது அது 2 மணி நேரமாக அந்த பையன் அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டுக்கிறான், சேர்ந்து வாழுங்கன்ட்டு. கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம சேர்ந்து வாழ்கிறோம், நீ வந்துடுறான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் நம்பலை. ஏன் நம்பலை? ஏன்னா பெற்றோர்கள் பண்ணுற பெரிய தப்பு இதுதான். நாளைக்கு வாங்கித்தரேன், பையன் ஏதாவது ஆசைப்பட்ட ஒரு பொருளை கேட்டான்னா நாளைக்கு வாங்கித்தரேன், அப்பா அப்புறமா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரதில்லை. அப்போ அந்த பையனுக்கு அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இவர் சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை போயிடுச்சு. இதுதான் அந்த பையனுக்கு வந்திருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஜஸ்ட் அந்த பையன் பண்ணதே தப்பு தான். ஏன்னா அப்பா அம்மா பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திரும்ப சேர்ந்து வாழணும்னு அவங்க தான் முடிவு பண்ண முடியும். இந்த பையன் முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆசை, அப்பா அம்மா ஒன்றா சேர்ந்துருக்கணும்னு நினச்சிருக்கிறான், ஆசைப்பட்டிருக்கான். ஸோ தான் உயிரை பணையம் வச்சு அதை செய்யணும்னு முயற்சி பண்ணியிருக்கான். பட் விதி பிரிஞ்சு வாழணும்னு முடிவு பண்ணங்க, இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து இறந்துட்டாங்க. ஸோ இது ஒரு விதி, நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியுது. ஆனால் அதே சமயம் இதில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு அப்பா அம்மா பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக பிரிஞ்சு போங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. மனசு சேரலைன்னா வேறு வழி இல்லை, நிம்மதி இல்லைன்னா வேறு வழி இல்லை, பிரிஞ்சு தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பிரியணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா அந்த மகன்கிட்டையோ மகள்கிட்டையோ உங்களுடைய நிலைமையை புரிய வைங்க. எங்கள் 2 பேரும் மனசு செட் ஆகலப்பா, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உங்கள் குழந்தைக்கு அதை புரிய வச்சு அவங்கள தயார்படுத்துங்க. அவங்க தயாரானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பிரியணும். ஆக்சுவலாக அப்போ தான் அது ஒரு முறையான பிரிவாகவே இருக்கும். இல்லைனா இதுக்கு இன்னொரு மாற்று வழி என்னென்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, ஒரு 3 வருஷம் குழந்தைய பெற்றுக்காதீங்க. முதல்ல உங்களுக்குள்ள அன்பு இருக்கா, காதல் இருக்கா, அறம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். என்னது இல்வாழ்க்கையில் எதுக்கு அறம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருவள்ளுவர் சொல்கிறாரு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவையவன் அப்படின்றார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இல்வாழ்க்கையில் அறத்தோடு வாழ்பவன் பெறுவது இருக்கு இல்லையா, அது வேறு எங்கேயுமே பெற முடியாதுன்றார். அப்போ சிந்திச்சு பாருங்கள், தமிழர்களுடைய கலாச்சாரம்ன்றது எப்படி இருக்குன்னு. கணவன் மனைவிக்குள்ள காதல் மட்டும் இல்லை, அன்பு மட்டும் இல்லை, அறமும் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதைத்தான் இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸாக நம்ம மோடி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. கள்ள தொடர்பு சட்டப்படி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கள்ள தொடர்பு இன்றைக்கி சட்டப்படி. இது கள்ள தொடர்புன்றது அறம் சார்ந்த செயலா? அறத்தை மீறுவது, ஏமாற்றுவது. இதுதான் தமிழர்களோட கலாச்சாரத்திற்கும் ஆரியர்கள் கலாச்சாரத்திற்கும் திராவிட கலாச்சாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். அது என்ன திராவிட கலாச்சாரம்? இவரை சொல்வார், ஒரு மனிதன் பெண்ணை தனக்கு சொந்தமான சொத்தாக கருதக்கூடாது, உணர்ச்சியுள்ள ஒரு உயிராக கருதணுன்றார். யார் சொல்கிறா? 71 வயசில் 31 வயதை சொத்துக்காக திருமணம் செஞ்சவர் இதை சொல்கிறார். ஸோ திராவிட கட்சியில் இருந்தவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆண் 3 கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இருக்கும். முக்கியமான பெரிய பெரிய தலைவர்கள் அதை செஞ்சுருப்பாங்க. அப்போது தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் எழுதிய அறம் சார்ந்த நூல்களை, சங்க இலக்கியங்களை படிக்க தவறியதன் விளைவு போகிற வரவெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்கிறான். இது எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணுன்றத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாட்டன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நம்ம அந்த திருக்குறளை படிக்கல. அதிகபட்சம் என்ன, ஸ்கூலில் போகும்போது 1 மார்க்குக்கு 2 மார்க்குக்குன்னு படித்து வச்சுருப்போம், மனப்பாடம் பண்ணிக்கிட்டு. பொருள் அறிந்து படிக்காதன் விளைவாக நம்ம அறிவுள்ள அறத்தோடு வாழ்ந்த நம் முன்னோர்கள் எழுதிய நூல்களை படிக்காதனால இன்றைக்கி அறத்தோடு வாழாதவன், அறிவில்லாதவன்லாம் நமக்கு அறிவுரை சொல்கிறான். இது தேவையா நமக்கு? நம்ம முன்னோர்கள் நாம் நல்லா இருக்கணும்னு எழுதின நூல், அதை நம்ம படிச்சிருக்கலாம். அதை படிச்சிருந்தாலே இன்றைக்கி பாதி டிவோர்ஸ் கேஸ் வராது, ஒரு கள்ள தொடர்பும் வராது. ஏன்னா அவர் சொல்கிறாரு பாருங்க, அறத்தோடு கணவன் மனைவி வாழணும்னு சொல்கிறாரு. அவர் எவன் சொல்லுவான் இதை? நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே சில பேர் சொல்லுவாங்க,
அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி தான் வாழணுமா அப்படின்ட்டு? ஒருவனுக்கு ஒருத்தி தான் வாழணும், ஆனால் கஷ்டப்பட்டு வாழக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து கஷ்டப்பட்டு வாழறதே எனக்கு இல்லற வாழ்க்கையே பிடிக்கலப்பா, ஆனால் நான் கஷ்டப்பட்டு வாழறது என் குழந்தைக்காக தான், என் குழந்தையின் எதிர்காலத்துக்காக தான் நான் இந்த இல்லற வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட முட்டாள்தனமும் பைத்தியக்காரத்தனமும் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும், ஒரு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு சேர்ந்திருந்து ஒரு குழந்தை வளர்க்குறாங்களே, அப்போ அந்த குழந்தைக்கு வர்ற பாதிப்பு என்பது 2 பேரும் பிரிந்து அந்த குழந்தையை வளர்க்குறாங்க இல்லையா, அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சேர்ந்து வாழும்போது நீங்கள் போடுற சண்டை, நீங்கள் பேசுகிற பேச்சுகள், நீங்கள் அனுபவிக்கிற வலி, இது எல்லாத்தையும் பார்த்து வளர்கிற ஒருத்தன் அவனுக்கு வந்து திருமண வாழ்க்கையினால இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே ஆகிடுது அவனுக்கு. ஓகே, திருமண வாழ்க்கைனா இப்படி தான், காதல் தேவையில்லை, அன்பு தேவையில்லை, டெய்லியும் சண்டை போடுவோம், அசிங்கமாக பேசிப்போம், மறுநாள் சேர்ந்துப்போம், இப்படியே தான் போகும்போது லைஃப் இப்படின்னு நினச்சிக்கிறான். நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் என்ன தெரியுமா தோணும், ஓகேப்பா மனசை பிடிக்கல அதனால பிரிஞ்சுட்டாங்க, அப்போ திருமணம்ன்றது மனம் சார்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு புரிதலாக இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் சேர்ந்திருந்து வாழ்ந்ததுனால, சண்டை போட்டுகிட்டே இருந்ததுனால அவனுக்கு திருமண வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சம்பிரதாயமான வாழ்க்கையாக இருக்கும். அது வாழ்வதுன்றது இருக்காது, ஏதோ கடமைக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு விஷயமா அது மாறிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒருவனுக்கு ஒருத்தி தான் வாழணும் சரிங்களா, ஆனால் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி பிரிக்கலைன்னா பிரிஞ்சு வாழலாம். ஆனால் ஒருவன் ஒருத்தியோடு வாழும்போது இன்னும் ஒருத்தியை தான் பார்க்கக்கூடாது. இதுதான் இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றது. ஸோ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனா அந்த கான்செப்ட் கிடையாது, அது கிடையாது. ஏன்னா திருக்குறளை மலம்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க. அருமையான பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பெற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்வாங்க. யாருமே குழந்தை பெற்றுக்கலாம், அப்புறம் எப்படி மனுஷங்க உயிரோடு இருப்பாங்க? அந்த எண்ணம் அவங்களுக்கு எதுக்கு? சரி, ஓகே. அப்போது நம்ம நூல்கள்லேயே ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி வாழணுன்றதுக்கெல்லாம் தெளிவான விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை படிக்க தவறுறோம். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணுற ஒரு பெரிய தவறு. ஸோ இனிமேலாவது சங்க இலக்கியங்கள், தமிழர்கள் வந்து சங்க இலக்கியங்களை படிங்க, திருக்குறளை படிங்க. ஒரு மனிதன் எப்படி வாழணுன்றதுக்கு எல்லா வழிகளுமே வந்து அதில் இருக்குது. நாம் நம்ம இலக்கியங்களை படித்தாலே கண்டவனோட அறிவுரை நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இப்போ குணாலுக்கு நடந்த அந்த ஒரு துயர சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்காமல் பார்த்துக்கலாம். எப்போவுமே நான் அதுதான் சொல்லுவேன், யாருக்கோ நடக்குதுன்னு நினச்சிட்டு கடந்து போகாதீங்க. நாளைக்கு நமக்கும் நம்ம வீட்லேயும் அது நடக்கும். இன்றைக்கி சூழ்நிலை, நாட்டோட சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டனாலும் இதுதான் உண்மை. ஏன்னா இப்போ குணால் வீட்டில் நினச்சி பார்த்துருப்பாங்களா சொல்லுங்கள்? குணால் நினச்சி பார்த்துருப்பாரா இறந்து போகுன்ட்டு? தான் உயிரை பணையம் வச்சாவது தான் அம்மா அப்பா சேர்க்குன்னு தான் நினச்சாரு. அவர் நினச்சிருப்பாரா இறந்து போகுன்ட்டு? ஒரு நியூஸ் ஒன்று படித்தா, அது எவ்வளோ உண்மை போயின்னு தெரியல. அவளோட வீட்டு நாய் வந்து சாப்பிடாமல் இருக்கான், அந்த 3 பேருமே வராதனால. இது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல, இதுவும் சோஷியல் மீடியா தான் பரவிட்டு இருக்கு. பட் ஒரு வேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நினச்சி பாருங்கள், அது எவ்வளோ கொடுமைன்ட்டு, ஒரு குடும்பமே இறப்பது என்பது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள். உங்களால் ஒரு பெண்ணை முழுவதுமாக விரும்ப முடியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விரும்ப முடியுமா? அந்த பெண் தான் என் வாழ்க்கையிலே முக்கியமானவங்க அப்படின்னு உங்களால் கருத முடியும்னா தயவு செஞ்சு திருமணம் பண்ணுங்கள். அது இல்லைன்னா, இல்லைப்பா எனக்கு வந்து பேஷன் தான் முக்கியம், எனக்கு ஒய்ஃபு முக்கியம், ஈக்குவலாக எனக்கு பேஷன் தான் முக்கியம்னா தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணாதன்ற. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாத. எனக்கு கணவர் தான் முக்கியம், ஆனால் அதுக்கு மேலே எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் அப்பா கூடவே வாழ்ந்துரு. கல்யாணம் வேண்டாம். எப்போ கணவனும் மனைவியும் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இவங்க தான் எனக்கு முக்கியம்னு நிற்கிறாங்களோ அப்போ கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ குழந்தை பெற்றுக்கோங்க. தயவு செஞ்சு அது வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க, குழந்தையும் பெற்றுக்காதீங்க. இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.